Hello aspirants, welcome to our Dr. P.Annamalai IAS Academy's Current Affairs Decoding session for the day 7th July of 2026. So in the discussion la நம்ம 7th July கான current affairs exclusive decode பண்ணி பார்க்கலாம். So first நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம்ங்கற லிஸ்ட் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்னா ethanol blending in India with related to ethanol blending program, and the second topic வந்து new synthetic cell. So இது ஒரு நியூ டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் த செல் பயாலஜி. ஸோ இது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் பேர் வந்து சால்வ் டெஸ்ட். அங்கே எங்கே கிரவுண்ட் பண்ணி சிமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை கிரவுண்டில் சிமுலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ககன் மிஷன், இந்தியாவோட ரொம்ப விஷனரி மிஷனான ககன்யான் மிஷனோட ஒரு டெஸ்ட்டு தான், டெஸ்ட் சிமுலேஷன் தான் இந்த டெஸ்ட்டு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அந்த கண்ட்ரி பேர் கேப் வெர்டே. ஸோ உள்ளே போயிடலாம் டிஸ்கஷனுக்குள்ளே. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா. ஸோ அந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் வந்து எந்த நியூஸ் பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோங்கிற நியூஸ் ஆர்டிக்கல் இருந்து. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா பற்றி ஒரு பிஐபி பேக்ரவுண்டர் நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. இதோட டீட்டெயில்டு பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அபவுட் த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் இன் இந்தியா, இதை பற்றின ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் பிளெண்டட் ப்ரோக்ராம்னா என்ன? இட் இஸ் அ நேஷனல் ப்ரோக்ராம் டு பிளெண்ட் எத்தனால் வித் பெட்ரோல். ஸோ நம்ம பெட்ரோல் போடுற 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் வச்சுருக்கிற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ கரண்ட்லி எத்தனால் வந்து 10 to 20% நம்ம இப்போ யூசேஜில் வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன, பெட்ரோலோட பர்சன்டேஜ் வந்து 80 அப்படின்னா இப்போ எத்தனாலோட காம்போசிஷன் வந்து 20% இருக்கும். ஸோ இந்த பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோல் வித் த எத்தனால் தான் வந்து எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம். இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதுதான் நோடல் மினிஸ்ட்ரி. அண்ட் இதை வந்து யார் கைட் பண்ணுறாங்க, எந்த ஆக்ட் கீழே கைட் ஆகுது, எந்த பிரின்சிபல் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ். எப்போ கொண்டு வந்தாங்க? 2018 அண்ட் ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் 2022 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு அலைன்டு கைட்லைன்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்க? நீத்தி ஆயோக். எந்த டாப்பிக்கில்? எத்தனால் பிளெண்டிங் ரோட் மேப். ஸோ எப்படிலாம் நம்ம ப்ராக்ரஷன் கொண்டு வரலாம் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா, அதன் மூலமாக என்னென்ன சஸ்டைனபிளான மேட்டர்ஸை கொண்டு வரலாம், எப்படி நம்ம ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ், இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராமோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னெல்லாம்னா ரெடியூசிங் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ், பிகாஸ் வி டிபெண்ட் மோர் ஆன் crude oil with respect to the Middle Eastern countries, Russia and other allied countries. So இந்த டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். அண்ட் இம்போர்ட்டுக்காக நம்ம நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு செலவாகிறத கட் டவுன் பண்ணுறதுக்கும், இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயிலை கட் டவுன் பண்ணுறதுக்கும், டிபெண்டன்சியை கட் டவுன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக கொடுக்கும். அண்ட் இட் ஆல்சோ என்ஹான்சஸ் எனர்ஜி செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது எனர்ஜி செக்யூரிட்டி இந்த மீன்ஸ் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து எத்தனால் யூசேஜ் பண்ணும்போது லெஸ் அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷன் கொண்டு வருவோம். அண்ட் அந்த எத்தனாலை வச்சுட்டு நம்மளால் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ரெடியூஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதை நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்துட்டோம். அண்ட் இன்க்ரீஸ் த ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ இங்கே ஏன் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால பேசிக்காக நம்ம வந்து பயோஃபியூல் கேட்டகரியில் கொண்டு வருவோம். ஸோ இந்த பயோஃபியூல்ங்கிறது வந்து எனி டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணுறோம், அதை வச்சு ஒரு ஃபியூல் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பயோஃபியூல். ஸோ அது மாதிரி இதை கிரியேட் பண்ணுறது, இந்த எத்தனால டிரைவ் பண்ணுறதுனால இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸுக்கு அந்த ப்ரொடக்ஷனால் வர அமௌண்ட்டு போய் சேரும். ஸோ அவங்களோட இன்கம் ரைஸ் ஆகும். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் ரெனியூவபிள் பயோஃபியூல்ஸ். ஸோ வி கேன் ஈஸிலி அசோசியேட் இட் வித் என்விரான்மெண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கீ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் ரிலேட்டட் டு திஸ் ப்ரோக்ராம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் திஸ் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. எத்தனால் பிளெண்டிங் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த பிளெண்டை வந்து
இனிஷியலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டுக்கு 5 இயர்ஸ் அஹெடாகவே அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு 2025 to 26 அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட எஸ்டிமேட்டட் டார்கெட் வந்து 2030 இருந்துச்சு, பட் 25 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20% ஆஃப் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல். ஸோ திஸ் எத்தனால் பிளெண்டிங் அரௌண்ட் 1.5% நம்ம எப்போவே மீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2013 to 14 மீட் அவுட் பண்ணிட்டோம். பட் 20% 2025 to 26 இதுதான் 5 இயர்ஸ் அஹெட் ஆஃப் த டார்கெட். அண்ட் எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட், ஸோ நம்ம எங்கெங்கேருந்துலாம் எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எத்தனால்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 38 crore லிட்டர்ஸாக இருந்ததுல இருந்து இனிஷியலாக 38 crore லிட்டர்ஸ் ப்ரொக்யூர் பண்ணதுலேருந்து 1200+ crores லிட்டர்ஸ் ஆஃப் எத்தனால்ஸை ப்ரொக்யூர் பண்ணுற லெவலுக்கு நம்ம இந்தியாவோட எத்தனால் நீடு அதிகமாக இருக்குது. அண்ட் அதோட கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, நம்ம அதை வச்சு நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். 421 crore லிட்டர்ஸ் தான் யூஸ்வலாக நம்மளோட இனிஷியல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக இருந்துச்சு. எப்போ 2014 அது இப்போ அரௌண்ட் 2000 crore லிட்டர்ஸுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு மேஜர் ஷிஃப்ட் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை நம்ம வந்து மெயின்ஸ்லையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம், விச் ஆட்ஸ் வேல்யூ டு அவர் ஆன்சர். அண்ட் வாட் ஆர் த மேஜர் பெனிஃபிட்ஸ், இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.90 lakh crore ப்ளஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம இதனால் சேவ் பண்ணலாம். எப்படி நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் த க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை தவிர்க்கிறது மூலமாக இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். 310 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூட் இதை வந்து நம்ம கட் டவுன் பண்ணிட்டோம். அண்ட் அரௌண்ட் 930 lakhs மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நம்ம மெயின்ஸ்லையும் கோட் பண்ணலாம், இந்த விஷயத்தை வச்சு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் ஆன்சர் கொஷின் கேட்கலாம். அரௌண்ட் 1.60 lakhs rupees ஆஃப் crores அடிஷ்னல் ஃபார்மர்ஸ் இன்கம்மை நம்ம எத்தனால் காக நம்ம ஜென்ரேட் பண்ணது மூலமாக எத்தனாலோட பை ப்ராடக்ட்ஸ், அதாவது எத்தனாலோட ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக ஃபார்மர் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், எத்தனால் 20 blend ஆஃப் ஃபியூல் வித் ரிலேட்டட் டு இட்ஸ் ஃபேக்ட்ஸ், என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் இதோட அசோசியேட் ஆகிருக்கு அண்ட் என்னெல்லாம் மித்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோங்க அல்லது இந்த சொசைட்டியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அபவுட் த E20 blend, petrol which contains 20% of ethanol is 20 E20, and ethanol is a high octane fuel. So comparatively இது வந்து high octane fuel which provides more efficiency in burning. So while burning this ethanol we obtain more efficiency. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோலை விட இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் எஃபிஷியன்சியை டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்ச் ஆக்டேன் நம்பர், ஸோ இந்த நம்பரை வச்சும் கேட்கலாம். ஸோ திஸ் ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் ஆஃப் எத்தனால் இஸ் அரௌண்ட் 108.5. பட் கம்பேர்ட் டு த பெட்ரோலோட ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 84 to 95 தான். ஸோ டிபெண்டிங் ஆன் த கிரேட். ஸோ த பியூர் பெட்ரோல் லைக் த ஸ்பீட் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டைன் நம்பர்ஸ் இதோட அதிகமாக இருக்கும். பட் நார்மலாக யூஸ் பண்ணுற பெட்ரோலோட ரிசர்ச் ஆக்டைன் நம்பர் அரௌண்ட் 84 to 95 தான் இருக்கும். பட் கம்பேர்ட் டு த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 108 கிடைக்கும். ஸோ வி கேன் யூஸ் இட் வைஸ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. அண்ட் அபவுட் திஸ் E20 பெட்ரோல் விச் கம்ப்ளைஸ் வித் த பியூரோ ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபியூல் ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் ஃபியூலோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபியூல் ஸ்டாண்டர்ட்ஸை அது மீட் அவுட் பண்ணுது. அண்ட் பாரத் ஸ்டேஜ் 6, ஸோ இது வந்து எமிஷன் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க காமனாக சொல்லணும்னா. ஸோ இந்த பாரத் ஸ்டேஜ் 6ஓட எமிஷன் நார்ம்ஸையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் அபவுட் த இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் சரௌண்டிங் த மித்ஸ், என்னெல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதில் தேவைப்படுது, நம்ம எடுத்துக்க வேண்டிய கிளாரிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா no evidence of widespread engine damage due to E20 petrol. So this E20, that is ethanol 20 petrol fuel is very much safer and secure. So we can use it without any apprehension. நம்மளுக்கு எந்த டவுட்டும் நம்ம எந்த டவுட்டும் பட தேவையில்லை. இதனால இன்ஜினுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது.
and original equipment manufacturers warranties and insurance will remain valid for the compliant vehicles. So இந்த fuel போடுறதுனால இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டி அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதா அப்படிங்கிற டவுட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அது அந்த பெட்ரோலுக்காகனே வடிவமைக்கப்பட்ட ஒரு இன்ஜின்ங்கிறதுனால நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் வாரண்டிஸை அதுக்காகவும் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனால் யூஸ்ட் இஸ் ஃபியூல் கிரேட் எத்தனால், நாட் சுகர் கேன் ஜூஸ். ஸோ இங்கே நம்ம வந்து சுகர் கேன் ஜூஸில் இருக்கிற எத்தனாலை மட்டும் டேரெக்டாக நம்ம வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்காக ஃபியூல் கிரேடுக்காக அதை அப்கிரேட் பண்ணி அதை சில பல ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூல் கிரேடுக்கு அந்த எத்தனாலை கொண்டு வரோம். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் மாடல் டிஸ்டிலரிஸ் யூஸ் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, இதை வச்சு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அந்த டிஸ்டிலரிஸ் வந்து இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் எத்தனாலை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபியூல் கிரேடுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மைலேஜ் ரிடக்ஷன் வில் பி மினிமல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனால் 20 பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது இனிஷியலாக மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுவே நாட் த வைட்லி சர்க்குலேட்டட் 30% ரிடக்ஷன் இருக்கும்னு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் நாட் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு E20 பெட்ரோல். ஸோ இதுதான் இந்த கிளாரிஃபிகேஷன். அண்ட் அபவுட் த ஃபீட் ஸ்டாக்ஸ் ஃபார் எத்தனால் இன் இந்தியா, எந்தெல்லாம் ஃபீட் ஸ்டாக்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எப்படிலாம் கொஷின் வரலாம் அப்படின்னா, ஒரு சில ஃபீட் ஸ்டாக்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், சுகர் கேன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், சுகர் சிரப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிசெப்டிவ் ஸ்டேட்மெண்ட் அல்லது டிசெப்டிவ் ஆப்ஷன் மாதிரி தெரியும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சுகர் சிரப்பை வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மொலாசஸ் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுவாங்க, மேஜராக நம்மளோட அந்த சுகர் கேன் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பி ஹெவி மொலாசஸ் அண்ட் சி ஹெவி மொலாசஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸையும் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். சர்ப்ளஸ் ரைஸ். ஸோ இந்த சர்ப்ளஸ் ரைஸை வந்து யார் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCIன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ப்ளஸ் ரைஸ் வந்து எப்போ வந்து டேமேஜ் ஆக போகுது இல்லது அதோட எக்ஸ்பைரி டேட் இதாகுது அப்படின்னா அதை கவர்மெண்ட் வித் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் த கவர்மெண்ட்டோட அதையும் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி மெய்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் கிராப் இன் இந்தியா which can also be used to produce ethanol. So what are flex fuel vehicles? So இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எது வந்து flex fuel vehicles அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கேட்கலாம். ஸோ இது இந்த டேர்ம்லேயே இருக்குது flex fuel. It can be used for any type of blended petrols or fuels. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, vehicle capable of operating on petrol, ethanol and various blends which is related to either E20லேருந்து, அதாவது எத்தனால் 20% ரேஷியோலேருந்து 85% வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனால் பிளெண்டு வந்து அப்போனா 85% வந்து பெட்ரோல் இருக்கும், ஒன்லி 15% தான் வந்து 85% எத்தனால் இருக்கும், ஒன்லி 15% தான் பெட்ரோல் இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் தான் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் வரும், என்விரான்மெண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரீஸ் வித் ஹை எத்தனால் பிளெண்டிங், எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஹை எத்தனால் பிளெண்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராக்டிஸில் எத்தனால் எவ்வளோ தூரத்துக்கு பிளெண்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த பிரேசில், இவங்க தான் ஹையஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 27% அக்ராஸ் தி பிரேசில் தே யூஸ் அரௌண்ட் எத்தனால் பிளெண்ட் ஆஃப் 27. நம்ம 20ல் இருக்கோம், அவங்க 27க்கு வந்துட்டாங்க, மூவிங் டுவர்ட்ஸ் த ஹையர் பிளெண்ட். அண்ட் USA வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து நேஷனல் வைடும், 15% எக்ஸ்பேண்டிங் ஃபேஸ்லையும், 85% ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மேஜர் மைல் ஸ்டோன் வித் ரெஸ்பெக்ட் டு த USA ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த எத்தனால் பிளெண்டிங். அண்ட் Canada, Thailand, Japan and several European countries also practicing such ethanol blending. ஸோ நம்ம இதில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். பட் மேஜராக நம்ம கொஸ்டின்ஸை வந்து டெலகிராம் சேனலில் ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரி குவிஸ் மாதிரி நம்ம போடுவோம். ஸோ ப்ளீஸ் அதை அட்டன் பண்ணுங்கள்.
ரெண்டாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ சிந்தட்டிக் செல் தட் கேன் ஈட் க்ரோ அண்ட் டிவைட். ஸோ இது ஒரு மேஜர் பிரேக் த்ரூ இந்த செல் பயாலஜி. ஸோ இந்த ஸ்டடியை பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த ஸ்டடி அவுட்கம் கொடுத்துருக்கு. இதோட நியூஸ் பேக்ரவுண்ட் வந்து தி ஹிந்துலேருந்து எடுத்திருக்கோம். என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அபவுட் திஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் செல்லை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிந்தட்டிக் செல்லுங்கிறதுலேயே நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம், இது வந்து ஆர்டிஃபிஷியலாக மேட் அவுட் ஆன ஒரு செல். அதை வந்து ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸோடு தான் இந்த செல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்ன சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொடுத்துருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரிசர்ச்சை பண்ணது யார்? யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோட்டா இன் USA. So they have developed an artificial or synthetic cell which is capable of eating. அது வந்து என்ன பண்ணும், சாப்பிட முடியும், அதனால புரோட்டீனை இன்டேக் பண்ண முடியும், நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ண முடியும் அண்ட் அது அந்த அப்டேக் மூலமாக அதனால க்ரோ ஆக முடியும் அண்ட் ரெப்ளிகேட் DNA. ஸோ அதனால அதோட DNA அதுகிட்ட இருக்கிற இன்பைபான டிஎன்ஏவை ரெப்ளிகேட்டும் பண்ணிக்க முடியும். அதாவது அது அப்படியே ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை மாதிரியே இன்னொன்று அதனால் உருவாக்க முடியும் அண்ட் அது வந்து இன்னொரு செல்லாகவும் டிவைட் ஆக முடியும் which is called as daughter cells. அண்ட் இது வந்து எதனால அப்படின்னா சிந்தட்டிக் பயாலஜி. ஸோ இந்த சிந்தட்டிக் பயாலஜிங்கிறது வந்து ஒரு இன்டகிரேட்டட் டிசிப்ளின் which consists of various subjects like cell biology, அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், செல் பயாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை இம்பைப் பண்ணி அதை செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் செல்லோட இனிஷியல் ஃபேஸை வந்து மாற்றுறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது தான் வந்து இந்த சிந்தட்டிக் பயாலஜிங்கிற டேர்ம் மீன் பண்ணும். அண்ட் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா செல் வாஸ் பில்ட் ஃப்ரம் எ லிப்போசோம். ஸோ இந்த லிப்போசோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேட் வெசிக்கல். இந்த ஃபேட் ஆர்டிஃபிஷியல் லிப்பிட் வெசிக்கல் நாட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் லிவிங் செல். ஸோ இது வந்து நம்ம எதுலேருந்து எடுத்திருக்காங்க, நாட் அ லிவிங் செல், இட் இஸ் அன் லிப்பிட் வெசிக்கல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஃபேஸ். இந்த சிந்தட்டிக் செல்லை எப்படி டெவலப் பண்ணாங்கிறது, ஃபர்ஸ்ட் இது ஒரு நார்மல் லிப்போசோமாக இருந்திருக்கு அண்ட் அதில் இனிஷியலாக நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகும்போது அந்த செல்லோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அதுவாகவே நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ணல. ஆஃப்டர் செர்டைன் மியூட்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதாவது நியூட்ரியன்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அது செல்லாக பிரியல, டாட்டர் செல்லை உருவாக்கல, ஸ்பிளிட் ஆகலை, டிவிஷன் பண்ணல. ஸோ அதுக்காக அவங்க இன்னொரு தடவை மியூட்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால அது ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகிருக்கு அந்த செல்லு. அண்ட் லேட்டராக அந்த செல்லை ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த செல்லோட பாடியில், அதோட ஓவர் மெம்பரெயினில் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸஸாக ஃபார்ம் ஆகிறது, அக்குமுலேட் ஆகிற மாதிரி ஒரு மியூட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த செல்லு மேலே இருக்கிற ப்ரெஷர் கன்ஸ்ட்ரிக்ஷன்னால ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ நியூ டாட்டர் செல் அதனால வந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட ஃபேஸு. உள்ள நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ ஹவு திஸ் சிந்தட்டிக் செல் ஒர்க்ஸ், எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், எப்படி இந்த சிந்தட்டிக் செல்லை டெவலப் பண்ணாங்க. லிப்போசோம் தான் அதோட பேஸ், நாட் அ லிவிங் செல், இட் இஸ் அன் ஃபேட் வெசிக்கல். ஸோ இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் மெம்பரெயின் மேட் ஆஃப் ஒரு சப்ஸ்டன்ஸ் கால்ட் அஸ் ஃபோஸ்ஃபோலிபிட்ஸ். ஸோ இந்த லிப்பிட்ஸுங்கிறதே ஒரு ஃபேட் மாலிகுல் தான். ஸோ இந்த லிப்பிட்ஸ்ன்னு இருந்தாலே நம்ம ஃபேட்டோட அசோசியேட் பண்ணிக்கலாம். இது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் லிப்பிட் கால்ட் அஸ் phospholipids or fat molecules and which contains a system called as pure system. So in the pure system என்னது, protein synthesis machinery. So இதுதான் வந்து அந்த புரோட்டீனை இன்டேக் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மெஷினரி. And it has the artificial genome of around 90,000 DNA base pairs. ஸோ இந்த செல்லுக்குள்ளேயே அவங்க வந்து ஃபீட் பண்ணது 90,000 DNA பேஸ் பேர்ஸாக அது கூட பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக அது ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி அந்த நியூட்ரியண்ட்டை எடுத்துக்குது, அது சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபீடர் லிப்போசோம்ஸ் ஃபியூஸ் வித் த சிந்தட்டிக் செல்ஸ். ஸோ இந்த ஃபீடர்ஸ் லிப்போசோம்ஸ் வந்து சிந்தட்டிக் செல்லு கூட ஃபியூஸ் ஆகும்போது அதோட நியூட்ரியன்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதன் மூலமாக நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். அண்ட் த DNA ப்ரொடியூசஸ் ஆல்ஃபா ஹீமோலைசின் ப்ரோட்டீன்.
ஸோ இந்த ஆல்ஃபா ஹீமோலைசின் ப்ரோட்டீன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது எங்கே அது நியூட்ரியன்ட் அப்டேக் பண்ணுறதுலையும் சரி அதை க்ரோ பண்ண வைக்கிறதுலையும் சரி. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து இதனால தான் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வில் ஹெல்ப் டு கேப்சர் ஃபீடர் வெசிகல்ஸ். ஸோ ஃபர்தராக அதர் லிப்போசோம் ஃபியூஸ் செல்ஸ் அண்ட் சிந்தட்டிக் செல்ஸ் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் செல் அப்டைன்ஸ் லிப்பிட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ இது நாட் ஒன்லி நியூட்ரியன்ஸை மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, இது அதில் இந்த ஃபியூஸ் ஆகிற செல்லோட லிப்பிட்ஸையும் சேர்த்து எடுத்துக்குது. ஸோ அதனால தான் இது க்ரோ ஆகுது. ஸோ செல் க்ரோஸ் இன் சைஸ். அண்ட் க்ரோத் அண்ட் டிவிஷன் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி அது வளருது, எப்படி அது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். ஆஃப்டர் அ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் அது அந்த டிஎன்ஏவை வந்து ஒரு சர்டைன் காப்பீஸ் அதே மாதிரியான ரெப்ளிகேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கும். ஜீனோம் காப்பீட் யூசிங் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பாலிமரேஸ் கால்டு PHI29 DNA பாலிமரேஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்மளுக்கு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துருக்கோம். 2 தடவை என்னவோ கேட்டிருக்காங்க. Cas9 என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னொன்று இந்த மாதிரி CRISPR Cas9. ஸோ இந்த 2 இதுவும் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த பாலிமரேஸ் பேர் PHI29 DNA polymerase, which is highly accurate DNA polymerase widely used in biotechnology. ஸோ இதை வச்சு ஒரு கொஷின் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா செல் டிவிஷன் நடக்கும். அண்ட் இன்னொரு செல் வரணும்ல, அப்போ தானே அந்த டிஎன்ஏ அதில் போய் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த செல் டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலாக நேச்சுரலாக நடக்கலை. அவங்க அதுக்கு மெக்கானிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரெண்டாவதாக அவங்க பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் பயோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ அந்த பயோ இன்ஜினியரிங் மெத்தடில் என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ரொடியூசிங் ப்ரோட்டீன்ஸ் ஆன் மெம்ப்ரெயின் சர்ஃபேஸ். ஸோ அந்த செல்லோட சர்ஃபேஸில், க்ரோ ஆன செல்லோட சர்ஃபேஸில் ஒரு ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகிற மாதிரி அவங்க ஒரு மியூட்டேஷன் கொடுத்தாங்க. அண்ட் அதனால ப்ரோட்டீன் க்ரௌடிங் அங்கே ஏற்படுது. ஒரு நிறைய ப்ரோட்டீன் அக்குமுலேஷன் அதோட மெம்ப்ரெயினில் வரும்போது அது ஒரு பிஞ்சிங் எஃபெக்டை கொடுக்கும் அந்த செல்லுக்கு. ஸோ அந்த பிஞ்சிங் எஃபெக்ட் ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த செல்லோட சுருக்கத்துக்கு வழிவகுக்கும். இதுதான் கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ அது செல்லு சுருங்க ஆரம்பிக்கும் போது அந்த மேலே இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால செல்லு டிவைட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அண்ட் டிவைடும் ஆகும். ஸோ அந்த டிவிஷன் தான் வந்து டாட்டர் செல்ஸை உருவாக்கும். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட். ஸோ அலாங் வித் தட் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு மியூட்டேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால அதுதான் இங்கே வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மியூட்டன்ட் செல்ஸ் தட் கன்சியூம்டு நியூட்ரியன்ஸ் ஃபாஸ்டர். ஸோ அந்த மியூட்டேஷன் கொடுத்து உருவாக்குற செல்ஸ், அந்த மியூட்டேஷன் எக்ஸ்டர்னலாக அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் அந்த செல்லில் நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, ஆஃப்டர் த மியூட்டேஷன் அந்த செல்லு நிறைய சாப்பிட ஆரம்பிக்குது, நிறைய க்ரோ ஆக ஆரம்பிக்குது, நிறைய ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்குது, நிறைய டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க இந்த செல் பயாலஜிலன்னு கூட சொல்லலாம். ஸோ க்ரோ ஃபாஸ்டர், ப்ரொடியூஸ்டு மோர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் இவென்ச்சுவலி டாமினேட் த பாப்புலேஷன். ஏன்னா அது நிறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த மியூட்டேட்டட் செல்ஸ் இருக்கிற ஒரு செல். அண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் Darwinian selection in an artificial cellular system. So about the next topic, Gaganyaan mission. ISRO successfully conducts first solved ground test. So இந்த நியூஸ் பேக்ரவுண்ட் வந்து தி ஹிந்து ஆர்டிக்கிள் இருந்து எடுத்திருக்கோம். இந்த டாபிக்ல நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபவுட் ககன்யான் மிஷன் அண்ட் கண்டக்ட் பண்ண இந்த சால்வ் டெஸ்ட் என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ அபவுட் த சால்வ் டெஸ்ட் அண்ட் த நியூஸ் பேக்ரவுண்ட். ஸோ ISRO recently conducts this first solved ground test. ஸோ இந்த சால்வ் டெஸ்ட்னா என்ன அண்ட் டேட் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க, 3rd July கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. லொகேஷன் நம்மளுக்கு தெரியும், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், Sriharikota, which is located in the major lake in that region of Andhra Pradesh. And static test facility of this Satish Dhawan தான் இந்த டெஸ்ட்டை ஸ்பெசிஃபிக்காக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம். எப்படின்னா, ஸ்டாட்டிக் டெஸ்ட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குது, இது இந்தியாவில் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு,
இது எதோட ஒரு பார்ட்னு கூட கேட்டுறலாம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஏஜென்சி இஸ்ரோ. அண்ட் இந்த டெஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த டெஸ்ட்டோட எக்ஸ்பான்ஷன் Sub-Orbital Launch Vehicle for Experiments. So Sub-Orbital Launch Vehicle for Experiments, in the name itself says it is being experimented in the suborbital plane. So about this suborbital plane அப்படினா என்னன்னா ஆர்பிட்னா வந்து ஒரு அட்மாஸ்பியருக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ல இருக்கிறது தான் வந்து ஆர்பிட்டல் பாத். பட் சப்ஆர்பிட்டல்னா பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் த எக்ஸோஸ்பியர் நம்மளுக்கு இருக்கிறது தான் வந்து இந்த சப்ஆர்பிட்டல் பிளேன். ஸோ இங்கே வந்து லோ எர்த் ஆர்பிட் அல்லது நம்மளுக்கு வந்து மேஜரான சயின்டிஃபிக் சேட்டலைட்ஸ் தான் இங்கெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாத்தில் தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் எ சாலிட் மோட்டார் பேஸ்டு சப்ஆர்பிட்டல் டெஸ்ட் வெஹிக்கிள் அதை வந்து இஸ்ரோவை இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட்டுக்காகன்னு மட்டும். And designed to conduct integrated parachute test. So இது வந்து ஒரு integrated test. எதுக்கெல்லாம் parachute test பண்ண போறாங்க. Parachute test along with the Gaganyaan crew module. So இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா crew module மட்டும் வச்சு splash test பண்ணாங்க. அதுதான் வந்து integrated air drop test. So இதுல வந்து test 1 test 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட அட்வான்ஸ்டா வந்து parachute test, integrated parachute test along with the Gaganyaan crew ஓட பண்ண போறாங்க. So it simulates various emergency and recovery conditions before human mission. So நம்ம இன்னும் human to space நம்ம இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதனால கிரவுண்ட் லெவல்லே அதோட சிமுலேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிரவுண்டில் நடத்தி பார்க்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இது இருக்க போகுது. அண்ட் இதோட மெயின் பர்பஸ் என்ன, வேலிடேட்ஸ் த க்ரூ மாடியூல் டிக்ளரேஷன். ஸோ இந்த க்ரூ மாடியூல் டிக்ளரேஷன்னா என்னென்னா நம்ம அந்த க்ரூவோட மாடியூல் எவ்வளோ தூரத்துக்கு வயபிளாக இருக்குது, நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி அந்த க்ரூ வந்து சேஃபாக போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு இது. அண்ட் ரெக்கவரி சிஸ்டமும் இதோட சேர்ந்து இருக்குது. எப்படி நம்ம சேஃபாக இந்தியன் ஓஷனில் அதை ஸ்பிளாஷ் டவுன் பண்ண வச்சு அதை ரெக்கவர் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இதோட மெயின் பர்பஸ். ஸோ இதுதான் அவங்க கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோட பிக்சர். இதுதான் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க யூஸிங் சாலிட் மோட்டார் ST-01 அட் தி ஸ்டாட்டிக் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அபவுட் த ரோல் ஆஃப் சால், என்ன ரோல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது இந்த ஸ்பெசிஃபிக்கான சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆக போகுது எந்த மிஷனுக்கு, ககன்யான் மிஷன். ஸோ ககன்யான் மிஷனோட ப்ரொஃபைல், அந்த சால்ட் டெஸ்டோட ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா crew module lifted to 10 to 17 kilometers. ஸோ இதை வந்து தான் சப்ஆர்பிட்டல் பிளேன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டெகிரேட்டட் ஏர்ட்ராப் டெஸ்ட்டை வெறும் 3 kilometers, அரௌண்ட் 3 kilometers above the சர்ஃபேஸ்லேருந்து சின்னூக் ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணி வெறுமனா அந்த க்ரூ மாடியூலை, எம்டி க்ரூ மாடியூலை அலாங் இந்த சிமுலேட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ட்ராப் பண்ணோம், அதை வச்சு டெஸ்ட் பண்ணோம். ஸோ 1 and 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ். அண்ட் அதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுற விதமாக தான் 10 to 17 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த க்ரூ மாடியூலை அந்த 10 to 17 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டுக்கு லிஃப்ட் ஆஃப் பண்ணுவோம் யூஸிங் அ ஸ்பெசிஃபிக் த்ரஸ்ட். ஸோ அந்த க்ரூ மாடியூல் செப்பரேட் ஃப்ரம் த லான்ச் வெஹிக்கிள். ஸோ இதெல்லாம் எக்ஸாக்டாக சிமுலேட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா க்ரூ மாடியூல் இங்கிருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணுறாங்க 10 to 17 kilometers, and after obtaining that altitude it will get detached or separates from the launch vehicle. அந்த லான்ச் வெஹிக்கிள்லேருந்து அது செப்பரேட் ஆனதுக்கப்புறம் 10 பேராஷூட்ஸை டெப்ளாய் பண்ண போகிறாங்க. இதை வந்து சீக்வன்ஸாக ஒரு ப்ராசஸாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் பேராஷூட் ரிலீஸ் ஆகும், செகண்ட் ஒரு 2 பேராஷூட்ஸ் ரிலீஸ் ஆகும், அப்புறம் 3 பேராஷூட்ஸ், அப்புறம் மெயின் பேராஷூட்ஸ். அதை வந்து பைலட் பேராஷூட்ஸ், ட்ரோக் பேராஷூட்ஸ் அண்ட் மெயின் பேராஷூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ராசஸாக ஸ்டெப் டவுன் பண்ணி அதோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக ஸ்பிளாஷ் டவுன் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு அடுத்தால பண்ண போகிறாங்க. அதோட வெலாசிட்டி அதனால கிராஜுவலாக டிக்ளைன் ஆகும் அண்ட் ஸ்பிளாஷ் டவுன் கரெக்டாக நடக்கும். ஸோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் மிஷனோட எய்ம் அண்ட் ரோல். அண்ட் ஒய் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வெளிக்கொண்டு வந்துடும், நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியும்னு காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூ மாடியூல் செப்பரேஷன் கரெக்டாக நடக்குதா,
அண்ட் parachute deployment sequence கரெக்டாக போகுதா, descent stability நம்ம இங்கேருந்து அனுப்புன அந்த மாடியூல் கரெக்டான டிசென்ட்டில் தான் வருதா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் தான் வரணும், இல்லைன்னா அது வந்து பேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் நம்ம நினச்சபடி அதை ஸ்டேபிளாக கொண்டு வர முடியுதா, டிசலரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி அதை ஸ்லோ டவுன் பண்ணுறோம், அந்த ஸ்லோ டவுன் பண்ணுற ஸ்பீடு கெப்பாசிட்டி கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் குறைஞ்சி கரெக்டாக வருதா, அண்ட் ஸ்பிளாஷ் டவுன் ரெடினஸ் நம்ம அந்த ஸ்பிளாஷ் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸில் நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறதையும் இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். விச் என்ஷோர்ஸ் ஆஸ்ட்ரோனாட் சேஃப்டி டியூரிங் எர்த் ரீஎன்ட்ரி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நம்ம வந்து நம்ம அந்த ஆர்டிமிஸ் மிஷனை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக அவங்க இதே மாதிரியான ஒரு மிஷனை வந்து டைரக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க டெஸ்ட்டில் முடித்து அவங்க சேட்டலைட்டை அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் அவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு கரெக்டாக ரீஎன்ட்ரி ஆகி ஸ்பிளாஷ் டவுன் பண்ணி அவங்க எர்த்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மிஷன் கூட நம்ம இதை ரிலேட் பண்ணிக்கலாம். And what are the technological or technical features of this experiment? So it is being derived from the PSLV strap-on solid motor. ஸோ இந்த பிஎஸ்எல்வி தான் நம்ம வந்து இந்தியாவோட இஸ்ரோவோட ஒர்க்கிங் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஎஸ்எல்வியில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ராப் ஆன் சாலிட் மோட்டார்னு ஒன்று இருக்குது. அது எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இதோட த்ரஸ்டிங் கெப்பாசிட்டி அண்ட் டெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் கொஞ்சம் மேஜர் மாடிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சிமுலேட் பண்ணுறதுக்காக மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஸ்லோ பேர்ன் ரேட் ப்ரொப்பலண்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் we can have a stable burnout towards the flight and straight nozzle configuration, so we can able to lift off easily, and secondary injection thrust vector control. So இதுதான் இன்னொரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போது. இந்த செகண்டரி இன்ஜெக்ஷன் thrust vector controlனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் பைப்ஸ் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பைப்ஸில் எக்ஸ்டர்னலாக ஒரு லிக்விட் டைப் ஆஃப் லிக்விடை வந்து அங்கே பம்ப் பண்ணுறது மூலமாக இந்த லிஃப்ட் ஆஃபோட லான்ச் வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்டரி இன்ஜெக்ஷன் த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் அப்படின்னா, எக்ஸாஸ்டில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு லிக்விடை பம்ப் பண்ணுறது மூலமாக அதோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெக்கானிசம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த சால்வ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன அவுட்கம் இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் மேட்ச் த எக்ஸாக்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ரியாலிட்டிலேயே பண்ணால் கூட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரதுக்கான 99% ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத டிரைவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் flexible test platforms நம்மளுக்கு கொடுத்திருக்கு. we can ground test it and we can use it in the real time and lower cost repeated testing. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை நல்லபடியாக டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த மிஷன்ஸுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் திங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட்டை கட் பண்ணுது. அண்ட் சிமுலேஷன் ஆஃப் மல்டிபிள் மிஷன் சினாரியோஸ் பிஃபோர் த க்ரூட் ஃப்ளைட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நிறைய சிமுலேஷன்ஸை இது மூலமாக ஈஸியாக பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அபவுட் த ககன்யான் மிஷன். ஸோ திஸ் ககன்யான் மிஷன் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதுவும் இஸ்ரோனால தான் பண்ணப்பட போகுது. அண்ட் மிஷன் அப்ஜெக்டிவ் என்ன, கேரி 3 astronauts அரவுண்ட் த ஆர்பிட் ஆஃப் லோ எர்த் ஆர்பிட்டில் 400 கிலோமீட்டர்ஸில் கொண்டு போய் அவங்கள ஒரு 2 days வச்சுட்டு அதுக்கப்புறம் சேஃபாக ரீஎன்ட்ரி பண்ணி கொண்டு வரது தான் இந்த ககன்யான் மிஷனோட இனிஷியல் எய்ம். அண்ட் மிஷன் டியூரேஷன் 3 days, சாரி 2 daysன்னு சொல்லிட்டேன், 3 days. அண்ட் த ரெக்கவரி ஸ்பிளாஷ் டவுன் இன் த இந்தியன் சி வாட்டர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் வாட் ஆர் த மேஜர் காம்போனன்ட்ஸ் விச் இன்வால்வ்ஸ் இன் திஸ் ககன்யான் மிஷன்? ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கு? ஹியூமன் அசோசியேட்டாக இருக்கிற அல்லது ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க லான்ச் வெஹிக்கிளாக. அண்ட் க்ரூ மாடியூல் இருக்கும். இந்த மாடியூலில் க்ரூ மாடியூல், சர்வீஸ் மாடியூல், க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். ஸோ இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் தான் வந்து பேட் இந்த டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, பேட் டெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க.
நம்ம இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் பார்த்தோம்ல, இந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, இன்கேஸ் ஆஃப் லான்ச்சில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, லான்ச் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா எமர்ஜென்சி அபார்ட், அந்த மாதிரி அவங்கள வந்து க்ரூவை மட்டும் சேஃபாக அந்த லான்ச் வெஹிக்கிள்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ அதுதான் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். இது வந்து பேட் அபார்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பேட் அபார்ட் டெஸ்ட்னா லான்ச் வெஹிக்கிள் லான்ச் பேடில் இருக்கும்போதே ஏதாவது எமர்ஜென்சி லான்ச் இதாகுது அப்படின்னா அங்கேயே அபார்ட் பண்ணுறதுக்கானது தான் பேட் அபார்ட் டெஸ்ட். அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமும் இதோட இன்டகிரேட்டடாக இருக்குது. ஸோ அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி அல்லது ஒரு நேஷன். இது ஏன் ரீசெண்டாக நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அர்ஜென்டினா கூடயும் நிறைய கண்ட்ரிஸ் கூடயும் இவங்க போட்டி போடுற விதத்தை வச்சு இந்த கண்ட்ரி ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தால் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அட்டென்ஷன் சீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் வெர்டே. அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கிளோட பேக்ரவுண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அபவுட் திஸ் கண்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, கீ ஃபேக்ட்ஸ் என்னென்னா, அஃபிஷியல் நேம் ரிப்பப்ளிக் ஆஃப் கேபோ வெர்டே அல்லது கேப் வெர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கேபிட்டல் ப்ரையா. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா கேபிட்டல் ரிலேட்டடான ஒரு பிவைக்யூவும் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ ஒரு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேபிட்டலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாண்டியாகோ ஐலாண்டில் இருக்குது இதோட கேபிட்டல். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி அண்ட் ஆர்ச்சிபெலகோ கண்ட்ரி. அண்ட் இதோட காண்டினென்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியனில் இருக்குது. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஐலாண்ட் நேஷன் ஆர் ஆர்ச்சிபெலகோ நேஷன். ஓஷன் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இது எந்த ஓஷனில் சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற கரன்சி கேப் வெர்டியன் எஸ்கியூடோ. அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து போர்ச்சுகீஸ். ஆஃப்ரிக்காவில் இருக்குங்கிறதுனால நம்ம ஆஃப்ரிக்கனில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நினச்சிக்கக்கூடாது, போர்ச்சுகீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷனில் இவங்க எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் ஆக்டிவ் மெம்பராக இவங்க வந்து இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் யூனியன், ஈகோவாஸ், இது ஒரு மேஜர் எக்கனாமிக் அக்ளாமரேஷன் ஆஃப் திஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். அண்ட் சிபிஎல்பி, கம்யூனிட்டி ஆஃப் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் கண்ட்ரீஸ். அண்ட் அதர் ஆர்கனைசேஷன், ஆஃப்ரிக்கன் யூனியன் மாதிரியான ஆர்கனைசேஷன் கூட யூஎன் டிபிஓ யூஎன்இபி கூடயோ அவங்க அலைன் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அண்ட் அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பிரைம் மெரிடியன், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இந்த கேப்பே வெர்டேங்கிறது வந்து எங்கே இருக்குது, வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இந்த பார்ட்டில் இருக்குது. இது வந்து ஆர்ச்சிபெலகோவாக இருக்குது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிகிறதுக்காக தான். ஸோ ஜூம் இன் பண்ண ஒரு பிக்சர் பார்த்துடலாம். இதுதான் வந்து அந்த கேப்பே வெர்டேவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்ட் ஆஃப் 10 ஐலாண்ட்ஸ். ஸோ அந்த ஐலாண்ட்ஸை வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க, பார்லவென்டோ ஐலாண்ட். ஸோ இது வந்து விண்ட்வேர்ட் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது விண்ட்வேர்ட் சைடில் இருக்குது. விண்ட்வேர்ட் சைடில் இருக்கிறதுனால இதுக்கு நிறைய ப்ரெசிபிடேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சோலாவென்டோ ஐலாண்ட் வந்து லீவர்ட் சைடு ஐலாண்ட்ஸ் அல்லது லீவார்ட் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ரெசிபிடேஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இதோட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிவைடு. ஸோ 16 டிகிரிஸ் நார்த்து அண்ட் 24 டிகிரி வெஸ்ட்டு. ஸோ இந்த லொக்கேஷன்ஸை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். So about the geographical location, it is in the North Atlantic Ocean, around 570 kilometers west of Senegal. So nearest country என்னன்னு பார்த்தீங்கன்னா செனகல் கண்ட்ரிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கோஸ்டில். அண்ட் ஆஃப் த கேப் வெர்டே பெனின்சுலா ஆஃப் செனகல், ஃப்ரம் விச் இட் இஸ் derived its name of Cape Verde, and lies within the Macronesia. So this Macronesia is also very much important. What is this Macronesia? Consists of 5 volcanic archipelago countries. ஸோ இதுதான் வந்து மேக்ரோனேஷியான்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு கன்ஃபியூசிங் டேர்ம் கூடயும் போகும், மைக்ரோனேஷியா, விச் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்ரோனேஷியானா 5 volcanic archipelago countries, but Micronesia is somewhat different and it is located in the Pacific Ocean. Pacific Oceanல இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணாதான் அது மைக்ரோனேஷியா. ஸோ இதோட ஸ்ட்ரெச் வந்து
யூரோப்லேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் இந்த மேக்ரோனேஷியாவோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதான் வந்து இதோட பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜியனாக இருக்கும். அண்ட் நியரஸ்ட் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குது, செனகல் ஆஃப் ஈஸ்ட் விச் இஸ் த நியரஸ்ட் கண்ட்ரி, மௌரிட்டானியா, காம்பியா அண்ட் கினியா பிசோ. ஸோ இதெல்லாம் தான் நியரஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. அண்ட் ஜியாலஜிக்கல் ஆரிஜின், இதோட ஜியாலஜிக்கல் ஆரிஜினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இட் இஸ் அன் ஆக்டிவ் volcanic region, one of the few active volcanic regions in the North Atlantic Ocean. So the Cape Verde Island are volcanic islands and formed due to mantle hotspot. So the mantle hotspot ங்கிறது mantle இருந்து வர்ற ஒரு மேக்மாயிக் ஃப்ளோ, மேக்மா ஃப்ளோங்கிறதுனால உருவாகிற ஒரு லேண்ட்ஃபார்ம் தான் இந்த mantle hotspot. So that only இதோட ஜியாலஜிக்கல் ஆரிஜின் வால்கானிக் ஐலாண்டாக இருக்கு. அண்ட் சிமிலர் ஆரிஜின் டு ஹவாயன் ஐலாண்ட். ஸோ இங்கே ஹவாயன் ஐலாண்டில் நம்ம என்ன இது பண்ணலாம், ஷீல்டு வால்கனோஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே இருக்கிற வால்கனோ வந்து ஸ்டார்டோ வால்கனோஸாக இருக்குது. கேனரி ஐலாண்ட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த 5 வால்கானிக் கண்ட்ரீஸில் வந்து 3 வந்து போர்ச்சுகீஸ் இதில் இருக்குது, 1 வந்து ஸ்பெயினோடது. அந்த ஸ்பெயினோடது தான் வந்து கேனரி ஐலாண்ட். இதில் வந்து ஒன்று அசோமர்னு இருக்கும், மொரிதியான்னு ஒன்று இருக்கும், அண்ட் சாவேஜ்னு இருக்கும், சாவேஜ் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்ட்லாம் வந்து போர்ச்சுகல். 1 belongs to Spain, that is Canary Island, and 1 வந்து இந்த Cape Verde. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன். ஸோ இதை வச்சு கூட நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். அசோமர் ஐலாண்ட், கேனரி ஐலாண்ட், சாவேஜ் ஐலாண்ட், அப்புறம் கேப்பே டி வெர்டே. ஸோ இதில் எது வந்து இண்டிபெண்டன்ட் நேஷன் கூட நம்மளுக்கு கேட்டலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிளைமேட் ஆஃப் திஸ் கேப்பே வெர்டே, இட் பிலாங்ஸ் டு ட்ராபிக்கல் ரீஜியன். அண்ட் இங்கே வந்து செமி அரிட் வெஜிடேஷன் தான் பார்க்க முடியும். அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா கேனரி கரண்ட். ஸோ ஜாகிரபிக்கலாக இந்த கேனரி கரண்ட்டுங்கிறது வந்து ஒரு கோல்டு கரண்ட். ஸோ இந்த கோல்டு கரண்ட் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அங்கெல்லாம் வந்து டெசிகேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டெசிகேஷன் எஃபெக்ட்னால இங்கே வந்து செமியரிட் சிச்சுவேஷன் இருக்குது. அண்ட் ட்ராபிக்கல் பக்கத்தில் இருக்கிறதுனால வார்ம் த்ரூ அவுட் த இயர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்ட் வேர் நோ ரெயின்ஃபால் வில் ஹேப்பன் பிகாஸ் த கோல்டு கரண்ட் இருந்தால் அங்கே வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்காது. க்ளவுட் ஃபார்மேஷன் இல்லைன்னா ரெயின்ஃபால் இருக்காது. அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ட்ராட்ஸும் இங்கே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் ரெய்னி சீசன் வில் பி அப்சர்வ்ட் ஒன்லி August to October. So about this biodiversity, Cape Verde ஓட biodiversity பார்த்தீங்கன்னா ஹை எண்டமிசம். ஸோ இங்கே வந்து ஹை எண்டமிசம் இருக்குது அப்படின்னாலே அது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அல்லது பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்பீசிஸை நம்ம வேறு எங்கேயும் பெருசாக பார்க்க முடியாது. அது அந்த ரீஜனில் மட்டுமே வாழக்கூடியதாக இருக்கும். அண்ட் எண்டமிக் ரெப்டைல்ஸ் இங்கே இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். And endemic birds and marine biodiversity. And other important marine species என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா loggerhead turtle, humpback whales and various seabirds இங்கே பார்க்கலாம். And important protected areas, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த Fogo National Park, Serra Malagueta National Park and Monte Verde National Park. ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது இதை ஒரு தடவை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷின் எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இது ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இங்கே ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் இருக்குது. ஸோ இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி கேட்டுட்டு இருக்கிற ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த சைட்டு பேர் சிட்டாடே வெல்ஹா. ஸோ இந்த சிட்டாடே வெல்ஹா இஸ் சீன் ரீசென்ட்லி நியூஸ் which belongs to which of the following region அப்படின்னு கேட்டுடலாம். ஸோ இந்த சிட்டாடே வெல்ஹா எங்கே இருக்குது, கேப்பே வெர்டேங்கிற ஒரு ஆர்ச்சிபெலகோ நேஷனில் இருக்குது. ஸோ இந்த சிட்டாடே வெல்ஹா ஆன் சாண்டியாகோ ஐலாண்ட் வேர் த கேப்பே வெர்டேயோட கேபிட்டலும் அங்கே தான் இருக்குது.
அண்ட் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் காலனியல் செட்டில்மெண்ட் இந்த ட்ராபிக்ஸ் ரீஜியன் வந்து இந்த சிட்டாடே வெல்கால தான் இருந்துச்சு. அதனால தான் அங்கே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2009. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்கனாமி ஆஃப் திஸ் நேஷன், தே மேஜர்லி ப்ரிஃபர்ஸ் ஆர் அவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எதை ரிலே பண்ணியிருக்காங்க? டூரிசம், ஃபிஷரிஸ், மேரிடைம் சர்வீசஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து என்னென்னா அவங்க சோலார் எனர்ஜியை மேஜராக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, சோலார் எனர்ஜியை மேஜராக அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் விண்ட் எனர்ஜி ஆல்சோ. ஸோ இந்த 2 ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷனில் அதை மற்றவங்கள்ட்ட கொடுத்து, ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் கொடுத்து அதை அவங்களோட கண்ட்ரிக்கு இன்கமாக மாற்றிக்கிறாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் புவர் சாயில், லோ ரெயின்ஃபால் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ இதோட நம்மளோட இந்த டிஸ்கஷன் முடிஞ்சுது. நான் அப்போதே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸை நம்மளோட டெலகிராம் சேனலில் குவிஸ் மாதிரி அப்லோட் பண்ணுவோம். ஸோ கைண்ட்லி அட்டெண்ட் தட் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ கேன் ஈஸிலி ட்ராக் உங்களோட ப்ரிப்ரேஷன் அண்ட் நம்ம கண்டென்ட் எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறத அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த குவிஸையும் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சேனலுக்கு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.